யார் போய் நின்னா எழுச்சி வருதுன்னு கேக்குறேன் நான். விஜய் போய் நின்னா ஏதோ நடிகன் வர்றானேன்னு சொல்லிட்டு வந்து 4 பேர் நிக்கிறாங்களே தவிர, அவருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் காசு கொடுக்க அஃப்கோர்ஸ் இவர் சீமானுக்கும் காசு கொடுக்குறான் வந்து நின்னு பாக்குறாங்க. அது ஒரே ஒரு ஆளுக்கு தானுங்க, இன்னைக்கு விஜய்க்கு மட்டும்தான். மு.க. ஸ்டாலின் ஆனாலும் சரி, மு.க. ஸ்டாலின் இங்க போனார்ல, வேலூர் போனார்ல, ம். 200 ரூபாய் கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறது. எழுச்சியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அங்க வந்து இங்க பேச்சுக்கள்ல நாம வந்து நீங்க விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து குறிப்பிடலாம். ஆனால் 8 மாசம் முன்னாடி நீங்க ஒரு டூர் போறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். யாருங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறா? நீங்க 8 மாசம் முன்னாடி என்ன செய்யலன்னு பாத்தீங்கன்னா, போன முறை மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? அவர் போய் கிராம கிராமமா போய் உட்கார்ந்தாரு. அங்க போய் அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க்கர்ஸ பார்ப்பாரு. அது அந்த ஸ்மால் குரூப்ஸ் தானங்க ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஸ்மால் குரூப்ல போய் உட்கார்ந்து, இப்போ வந்து திருப்பூர்லன்னா, திருப்பூர்ல வந்து அங்க நெசவாளர் கூட உட்கார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இது வந்து தறிகளுக்கு மட்டும் தான் இன்னைக்கு வந்து விலக்கு இருக்கிறது. உங்களுக்கும் மின் தறிகளுக்கும் நான் அடுத்ததாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரா போய் உட்கார்ந்து வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பேசினாரு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருந்தா தாராளமா இது ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல போனாலே போதும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் உடல்நலம் குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்காரு, வாட்ட சாட்டமா இருக்காரு. தாராளமா போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து சாப்பிடலாம். ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்காந்து அவர் தாராளமாக பேசலாம். இந்த சின்ன குரூப் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சும்மா போய் நடுவுல ரோட்ல நின்று இப்படி கஜ கஜான்னு கத்துனீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, மக்களுக்கு போய் வர்ற மக்களுக்கு, அதாவது ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வர மக்களுக்கு வந்து அதாவது இடையூறாக இருக்குமே தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாதுங்க. இது இது கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்தளவுல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அவர் ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதுல ஒரு பெரிய மகசூர். போட்டோகிராஃப் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அது வந்து இந்த ஸ்ரவந்துக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்குறேன் நான். அதாவது ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய காட்டுறாங்க. ஐயோ பிரில்லியண்டா இருக்கு. பிரில்லியண்டா இருக்கு. ஐயோ இதுதானுங்க ஒரு 300 பேர் இருந்தா கூட அப்படியே ஓஹோ ஜேன்னு வந்து காமிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. நம்ம சன் ஆளுகிட்ட தான் கேட்கணும். எப்படி நடக்குது, எங்க எங்க எத்தனை சேர் வேக்கண்டா இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர்களும் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஷூட் பண்ணி போடல. இது வந்து இக்னோர் பண்ணிக்கலாம்னு இடத்துல தான் அவர் பயணிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு எழுச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது.